ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தீய சக்தியை விரட்டக்கூடிய வெந்தயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் கெட்ட எண்ணத்தோடு வந்தால் அவர்களுடைய தீய சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த வெந்தயத்திற்கு இருக்கு. இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டில் வைத்தோமே என்றால் கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, கெட்ட பார்வை, தீய சக்தி அது அனைத்தையுமே தன்னுள் ஈர்த்து கொண்டு இந்த வெந்தயமானது செயல்படும். நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை பரப்பும். அந்த வகையில இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டு வரவேற்பறை மற்றும் சமையலறை இது போன்ற இடங்கள்ல வைக்கும் பொழுது யாரெல்லாம் தீய பார்வையோடு நம்ம வீட்டிற்கு வராங்களோ அவர்களுடைய தீய பார்வையை தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெந்தயமானது. இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில்வர் கிண்ணத்துல 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு ஒரு ஷெல்ஃப்லயோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ வச்சிடலாம். இது அனைவராலும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. இது யாரும் பார்க்க கூடாத இடத்துல வைக்கணும் அப்படின்ற நிபந்தனை எல்லாம் கிடையாது. எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய இடத்துலயே வைக்கலாம். இது போன்ற நீங்க சில்வரை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இது போன்ற மண் குடுவையை பயன்படுத்துங்க, அது இன்னும் நல்லது. இது போன்ற நீங்க அதுலயும் 1 ஸ்பூனை வெந்தயத்தை போட்டு உங்களுடைய படுக்கை அறையில வைக்கலாம், வரவேற்பறையில வைக்கலாம். அடுத்தது எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பவுல்லையும் 1 ஸ்பூன் அளவு போட்டு நீங்க இதை கிச்சன்லயும் வைக்கலாம். இப்படியாக வெந்தயத்தை இது போன்ற இடங்கள்ல வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியானது நம்ம எதுவுமே செய்யாது, நம்ம வீட்டுல இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அத்தனை கெட்ட சக்திகளையும் இந்த வெந்தயமானது ஈர்த்து கொள்ளும். இதை எப்ப மாத்தணும் அப்படின்னா, வாரம் மாத்தணும் அப்படின்ற எந்த நிபந்தனையுமே கிடையாது. இது நம்ம திறந்தே தான் வைக்கணும். அதனால இதுல ஏதாச்சும் அழுக்கு படிஞ்சிருச்சு, இல்ல இதோட கலர் மாறிடுச்சு, ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கல்ல, தூசியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இதை எடுத்து ஓடுற தண்ணீர்ல நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இதே போல புதுசா 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நம்ம எங்க வச்சிருந்தோமோ அதே இடத்துல வச்சிடலாம். ஓடுற தண்ணி இல்லைங்க அப்படின்னா நீங்க சமையலறையில பயன்படுத்தக்கூடிய சிங்கிலேயே போட்டு நீங்க தண்ணியை திறந்து விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா யாரும் கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. இது போன்று நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயும் வைக்கும் பொழுது யாருடைய கெட்ட பார்வையும் நம்மை தாக்காது, யாருடைய கண் திருஷ்டியும் நம்மை தாக்காது. நம்ம வீட்டுல எப்பொழுதும் நேர்மறையான ஆற்றல்கள் பரவி இருக்கும். இது போன்று நம்ம வைக்க கூடாத இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான 2 இடங்கள்ல இந்த வெந்தய கிண்ணத்தை நம்ம வைக்க கூடாது. எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று பூஜை அறை. ஏன்னா இந்த வெந்தயத்தோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ட சக்திகளை ஈர்த்து கொள்ளக்கூடியது, சக்திகளை ஈர்த்து கொள்ளக்கூடியது தான் இந்த வெந்தயம். அதனால இது பூஜை அறையில தேவையில்லை, வைக்க தேவையில்லை. அதே போல பீரோல வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. பணம் பிளங்கக்கூடிய இடங்கள்ல இந்த வெந்தய கிண்ணத்தை நம்ம வைக்க வேண்டாம். அதனால ஹால்ல, கிச்சன்ல, இல்ல முன்கூடத்துல, வராண்டால இது போன்ற இடங்கள்ல எல்லாரும் பார்க்கும்படியாகவே நீங்க வைக்கலாம். கேட்டா கூட நீங்க சொல்லிடலாம், இல்லைங்க இது ஒரு பரிகாரத்துக்காக நாங்க வச்சிருக்கோம், இது வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வச்சிருக்கோம் அப்படின்ற காரணங்களை நம்ம சொல்லிக்கலாம். அதனால இதை மறைச்சு வைக்கணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. எல்லாரும் பார்க்கும்படியாகவே நம்ம வைக்கலாம். ஆனா இதை என்ன செய்யணும், பிளாஸ்டிக்ல மட்டும் வைக்காதீங்க. எப்பொழுதுமே ஒரு பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா அதற்கு பிளாஸ்டிக்கை எந்த அளவுக்குமே நம்ம பயன்படுத்தவே கூடாது. இது போன்ற கண்ணாடி பவுலோ அல்லது சில்வர் கிண்ணத்திலயோ அல்லது மண் குடுவையிலயோ நீங்க அதை வைத்து நீங்க பயன்படுத்தலாம். இது போன்ற தொடர்ச்சியாக நீங்க நம்ம வீட்டுல இந்த வெந்தய கிண்ணத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சுற்றி உள்ள கெட்ட ஆற்றல்கள் வெளியேறி நல்ல ஆற்றல்கள் நம்ம வீட்டுல பரவும். அதனால நம் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகு அடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.